अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिथम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। अहो नास्तिकस्य प्रज्ञा दौर्बल्यम। प्रज्ञा दौर्बल्यम சொன்னா புத்தி சூன்யதான்னு அர்த்தம். பிரஜை துர்பலமா இருக்கு, துர்பல பிரஜா, அது பரிகாசம் பண்றார். அஹோ நாஸ்திகஸ்ய பிரஜா தௌர்பல்யம் ததாஹி. எப்படினால் உபாதானா காரியஸ்ய உதயோ திருஷ்டா மிருதா உதித கட தரிசனாத். ஒரு உபாதான காரணத்தில் இருந்துதான் எல்லா காரியங்களுக்கும் உற்பத்தி தெரியறது. நச்ச மிருதம் அனுபாதாய ஸ்வதயேவ கடோ ஜாதக பிரத்யக்ஷ விரோதாத். பாருங்க, எல்லாமே தனியாக காரணத்திலிருந்து வரும். நீங்க சொன்னால் மிருதம் அனுபாதாய மிருத்த விட்டுட்டு ஸ்வதயேவ கடோ ஜாதா அப்படி வரலாமே, ஏன் வருதில்ல? ஸ்வதயேவ தனியாக ஒரு கட்டம் வரட்டுமே. யாருமே ஒண்ணுமே பண்ணாமல் ஒரு காரியம் வர்றது எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. பார்க்கவே முடியாது. அத காரியமாத்திரஸ்ய கேனச்சித் உபாதானேன பாவியம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுக்கு தனியாக ஒரு உபாதான காரணம் என்றது வேணும், தேவைப்படுறது. தச்ச உபாதானம் வக்தவியம் துவயா காரியஸ்ய ஜெகதா. இந்த காரிய ரூபமான இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன உபாதான காரணம் என்றது நீ சொல்லலாம். நச்ச ஸ்வபாவ ஏவ உபாதானம் இது வாக்கியம். இந்த ஸ்வபாவம் தான் உபாதான காரணம் அப்படி யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஸ்வபாவஸ்ய ஸ்வ அனன்யத்வாத் ஸ்வஸ்ய சோபாதானகத்வஸ்ய விருத்தத்வாத். ஸ்வபாவம் சொன்னா தன்னை விட்டு தவிர்த்த இன்னொரு பதார்த்தம் இல்லாது. ஸ்வபாவம் என்றது ஒரு பொது பதார்த்தம் இல்லை. அப்போ தானே தனக்கு சமவாய்க்கு உபாதான காரணம் என்று சொன்ன மாதிரி ஆயிடும். அது விருத்தமாச்சு. அப்படி சொல்லக்கூடாது. உபாதானம் ஹி காரியாத் பூர்வபாவி பவித்தவியம். காரியத்துவ காரணத்தையோ ஏகஸ்மின் சத்துவம் கதம் உபபத்தியதா. காரியமும் காரணமும் ஒரே சமயத்துல நிக்கிறது என்றது லோக விவகார விருத்தம். காரணம் என்றது காரியத்துக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கணும். அப்பதான் அது காரணம் சொல்ல முடியும். இதெல்லாம் பிரசித்தமான விஷயங்கள். அஸ்மாத் ஸ்வபாவாத் அந்நியதேவ உபாதானம் வக்தவியம். அதனால ஸ்வபாவம் தான் உபாதான காரணம் யாரும் சொல்லக்கூடாது. மற்ற சரீரானாம் பௌதிகானாம் பூதான்யுபாதானி. இப்ப சரீரங்களுக்கு, நம்மளுடைய சரீரங்கள் இருக்கு, சரீரங்களுக்கு என்ன உபாதானம்? பூதங்கள் தான். பௌதிகம் தானே சரீரம். அப்ப பூதம் தான் உபாதான காரணம் சொல்லலாமே. பூதானாம் ஹி பிருத்திவியாதீனாம் ஜலாதீன் உபாதானானி. அப்ப பூதாதிகளுக்கு என்ன உபாதானம் கேட்டா, ஒரு பூதத்துக்கு இன்னொரு பூதம் உபாதானம். ஜலத்துக்கு பிருத்திவி, அந்த மாதிரி ஆகாசத்துக்கு வாயு, இப்படி சொல்லலாமேன்னு சொல்றேன். பூதானாம் ச பிருத்திவியாதீனாம் ஜலாதீன் உபாதானானி இது வாக்கியம். பிரதம பூதஸ்ய ஆகாசஸ்ய நிருபாதானகத்வேன அசித்தௌ தத் காரிய வாயுவாத்திய சித்தே. முதல் பூதம் ஆகாசம், அது எப்படி சித்திச்சது? அதுக்கு உபாதானமே இல்லைன்னு வரும். அப்படியே எதிர்ச்சியா உண்டாகிறதுன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த ஆகாச சித்தி எப்படின்னு சொல்ல முடியாதுனால், ஆகாசத்திலிருந்து வாயு எப்படி, வாயுவிலிருந்த ஜலம் எப்படி, இந்த மாதிரி இதுக்கு ஒன்னும் உத்தரம் இல்லாம போயிடும். முதல் பூதம் எப்படி வந்ததுன்னு சொல்லணும்.
பிரதமபூதஸ்ய ஆகாசஸ்ய நிருபாதானகத்வேன அசித்தௌ, உபாதானமே இல்லைன்னு சொல்லி அதுக்கு சித்தி இல்லைன்னு வந்துருச்சுனால் தத் காரிய வாயுவாத்திய அசித்தே பூதானாமேவ அசித்தௌ பௌதிகானாம் சுதராம சித்தேச்ச, பூதங்களே சித்திக்கிறது இல்லைனால் அதனுடைய காரியமான பௌதிகங்கள் கண்டிப்பா சித்திக்கிறது இல்லை. அங்குராதிகமபி பிருத்திவீகத பீஜாதேவ ஜாதம் நது ஸ்வதः இது திருஷ்டாந்தா சித்தே. அங்குராதி பல பதார்த்தங்கள் சுயமாக உண்டாகிறது இருக்க இல்லையா கேட்டா அதுக்கும் அதுவும் அந்த நமக்கு திருஷ்டாந்தமா சொல்ல முடியாது. ஏனால் அங்குராதிகமபி பிருத்திவியாதிகத பீஜாதேவ ஜாதம், அங்குராதிகமபி பீஜாதேவ ஜாதம், பீஜத்திலிருந்து தானே பிறக்கிறது. அப்ப அங்கேயும் ஒரு உபாதான காரணம் தனியா இருக்கிறதா தெரியுது. அது சொதையேவ இது திருஷ்டாந்தா சித்தியாங்க. அதனால அந்த திருஷ்டாந்தமும் சரிப்பட்டு வரல. ஜடானாம் பூதானாம் சயோகா ஞானோத்பத்தி அதீவ சித்திரம் திருஷ்டாந்தா பாவா. இன்னும் அடுத்த விஷயம், ஒவ்வொரு ஜடங்கள் சேர்ந்துண்டு ஞானம் உண்டாகிறது. ஞானம் எங்கே இருந்து வருது? அதுக்குதான் பதில் கொடுக்கணும்னா இன்னும் கஷ்டமா இருக்கு. சைதன்யம் எப்படி வந்தது என்றது. ஜடானாம் பூதானாம் சயோகா ஞானோத்பத்தி அதீவ சித்திரம். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திருஷ்டாந்தா பாவாத் அச்ச சுதா ஹரித்ரா சயோக ஜன்ய ஆருண்யம் திருஷ்டாந்தா இது வாச்சியம். சுதா ஹரித்ரா, சுதைக்கு கலர் வெள்ளை கலர், ஹரித்ரைக்கு மஞ்சள் கலர், ரெண்டுமே சேர்ந்தால் சிவப்பு வருது, ஆருண்யம். அந்த மாதிரி இங்கேயும் வரலாமே. காரணத்தில் இல்லைனாலும் காரியம் விசேஷமாக எப்படியாவது சேரும் பொழுது புதுசா ஒரு குணம் வர்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு பூதங்களுக்கு சைதன்யம் இல்லைன்னா கூட அது சேரும் பொழுது சைதன்யம் என்றது புதுசாக வர்றது என்றது இந்த ஒரு திருஷ்டாந்தத்தை வச்சிருந்து நமக்கு சமர்ப்பணம் பண்ணலாமே கேள்வி. அப்போ அது கண்டனம் பண்றதுக்காக சொல்றார், கேக்குறார். கிஞ்ச சைதன்யஸ்ய சுதா ஹரித்ரா சயோகஜன்ய ஆருண்யம் திருஷ்டாந்த இது வாச்சியம். சுதா ஹரித்ரயோரிவ ஆருண்யஸ்யாபி ஜடத்வாத். அங்கேயும் வந்து ஆருண்யத்தை ஏதோ ஒண்ணு வரலாம். எதுவும் வருதில்லைங்கிறத நம்ம சொல்றது இல்ல. சுதையும் ஹரித்திரையும் சேரும்போது அதுல இல்லாத ஒரு கலர் வர்ணம் இருக்கிறத வெளியில் வர்ற மாதிரி தெரியுது. ஆனா இப்பொழுதும் ஞானம் என்றது வெளியில் வரும் என்றதுக்கு அது குறிப்பு பரிபூர்ணமா திருஷ்டாந்தம் இல்ல. ஒரு சரியான திருஷ்டாந்தம்னா எப்படி இருக்கணும்? ஞானம் என்றதுக்கு ஞானம் வர்ற மாதிரி இருக்கணும். அது வந்து ஞானம் இல்லையே. ஆருண்யம் என்றது ஒரு வர்ணம், அதுவும் ஜடம்தான். அதனால ஞானம் வருது என்றதுக்கு திருஷ்டாந்தம் கிடையாது. ஞானம் எப்படியாவது வர முடியாது. கிஞ்ச சைதன்யஸ்ய ஜன்மநாசௌ கிம் சைதன்யேன அனுபூயேதே உத அந்நியேன. ஒரு சைதன்யத்துக்கு உற்பத்தியும் நாசமும் இருக்கு என்றது அந்த சைதன்யத்தினாலேயே அனுபவிக்க முடியறதா, இன்னொரு சைதன்யத்தினால அனுபவிக்க முடியறதா ஒரு கேள்வி. இவ நமக்கு அனுபவிக்க முடியறது சைதன்யத்துக்கு உற்பத்தி நாசங்கள் இருக்கு என்றது. ஆனால் அந்த சைதன்யத்தினாலேயே அனுபவிக்க முடியறதா, இல்ல இன்னொரு சைதன்யத்தினால அனுபவிக்க முடியறதா, அப்படி ஒரு கேள்வி. சாத்தியா ஸ்வஸ்ய ஜன்மநாச அனுபவாயோகா. எனக்கே நாசம் இருக்குன்னா என்னுடைய நாசத்தை என்னாலேயே பார்க்க முடியாது, இன்னொரு சைதன்யத்தினால்தான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த நாசக்ஷணத்துல நானே இல்லையே. எந்த சைதன்யத்தினுடைய நாசத்தை கிரகிக்கணுமோ அது அந்த சைதன்யத்தினால கிரகிக்க முடியாது, இன்னொரு வேறொரு சைதன்யம் தான் தேவைப்படுறது. அப்போ அந்த நாசத்தை கிரகிக்கக்கூடிய சைதன்யம் வேறேன்னு சொல்லணும். சரி, வேறையா இருக்கட்டுமே அது சொன்னா அதுக்கு மேல சொல்றார், நாத்யா ஸ்வஸ்ய ஜன்மநாச அனுபவாயோகாத் ந த்விதீயா அந்நிய ஜடத்வாத். அந்த சைதன்யத்திலிருந்து பின்னமா இருக்குன்னா அதுக்கு ஜடம்னு பேர். ஜடம்னா என்ன? பாஷிகாரன் சொல்றார், சைதன்ய பின்னம் ஜடம்.
அப்படி இப்ப சைதன்யத்துக்கு அநேகத்துவமே சொல்லக்கூடாது. சொன்னா என்ன வரும்? ஒரு சைதன்யம் இன்னொரு சைதன்யத்தோட பின்னம்னு வரும். அப்படி பின்னம்னு வந்தால் சைதன்யா பின்னம் அர்த்த ஜடம்னு அர்த்தம் வரும். அப்போ ரெண்டாவது ஒரு சைதன்யம் சொன்னா சைதன்யம் பேச்சு மட்டும்தான், அது ஜடமா சொல்ல முடியும், ஜடம் தான் சொல்லணும். இப்படி இருக்கிறதுனால இன்னொரு சைதன்யம் வந்து பிரகாசப்படுத்துறது, இன்னொரு சொல்றது இல்லையா, இன்னொரு சொன்னா அது சைதன்யம் இல்லாம போயிடும். இதெல்லாம் ஒரு பேசிக் யுக்தி தான். இதுக்கு மேல எல்லாம் நிறைய கேள்விகள் வரணும். அப்படியே இத சார்வாகனோடு வாதம் பண்ணும்போது டைரக்டா இப்படி கண்டனம் பண்ண முடியாது. ஆனால் இவர் ஒரு வேற வழியில் போறாரு போல இருக்கு. இந்த ஒரு டெப்த்ல போறதுன்னு சொல்ல முடியாது இந்த வாதம். இப்படி எல்லாம் சொன்னா உடனே சார்வாகனும் அதுக்கு மேல சொல்லுவான், கண்டிப்பா சொல்லுவான். இது வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது, கண்டிக்கவே முடியாத அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான யுக்தின்னு சொல்ல முடியாது. அந்த யுக்திகள் இருக்கு, ஆனா இந்த யுக்தி இல்லை. இப்படி டைரக்டா கேக்குறது சரியோன்றது தெரியாது. சரி, நாத்யா ஸ்வஸ்ய ஜன்மநாச அனுபவா யோகாத் தத்விதீயா அன்யஸ்ய ஜடத்வாத் ந சைதன்யாந்தரேண இது வாச்சியம் பிதர்ச்சைதன்ய ஜன்மனः புத்திரச்சைதன்ய நாசஸ்ய ச அசாட்சிகத்வாபத்தே. சைதன்யாந்தரேன இன்னொரு சைதன்யத்தினால சொன்னால் நஜ சைதன்யாந்தரேன இது வாச்சியம் பிதர் சைதன்ய ஜென்மன, இன்னொரு சைதன்யமும் சைதன்யம்தான் என்று வச்சுண்டு சமாளிக்கிறதா இருந்தாலும் அப்ப சொல்றார் பிதர் சைதன்ய ஜென்மன புத்திர சைதன்ய நாசஸ்ய அசாட்சிகத்வாபத்தே. அது எப்படி? சைதன்யாந்தரேன இது வாச்சியம் பிதர் சைதன்ய ஜென்மனः புத்திர சைதன்ய நாசஸ்ய அசாட்சிகத்வாபத்தே. புத்திர சைதன்ய ஜென்ம பிதர் சைதன்யேன பிதர் சைதன்ய நாசः புத்திர சைதன்யேன வா ச அனுபூயதாம். நாம न च पितृ चैतन्य जन्मनः पितामह चैतन्येन अनुभवः अस्तु इति वाच्यम्. एवं पितामहादि परम्परायां यस्य कस्यापि मूल चैतन्यस्य अंगीकर्तव्यत्वात् तस्य चैतन्यस्य अनुभवः जन्मनः किं साक्षिकः स्यात्? तस्य चैतन्यस्य जन्मनः अनुभवः किं साक्षिकः स्यात्? असाक्षिकस्य अनुभवो न हि युक्तः. तस्मात् मूलभूतम् अनादि चैतन्यं त्वया अवश्यम् अभ्युपवेयम् इति अभ्युपेयते च तस्मिन् चैतन्यस्य भूतपञ्चकजन्यत्वरूप स्वसिद्धान्त परित्यागे एव सम्प्राप्तस्तव. முடிக்கிறார். இது ஒண்ணும் இல்ல, சின்ன ஒரு விஷயம்தான். அது ஒரு கொஞ்சம் போட்டு ஒரு விகல்பங்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றாரு. அவ்வளவுதான். ஒரு சைதன்யம் என்றது, சைதன்யத்துக்கு நாசம் இருக்குன்னு சொன்னா அது நாசம் இருக்குன்னு எப்படி தெரியறதுன்னு கேள்வி கொண்டு வரணும். அதுக்கு ஒரு சாட்சி வேணுமே. ஒரு சாட்சி இருந்தா தானே அது. அப்படின்னா அந்த நாசத்தை கிரகிக்கக்கூடிய ஒரு சைதன்யம், ஒரு அறிவு இருக்கணும். சைதன்யம்னா அறிவு வச்சுக்கோங்க. அந்த சைதன்யத்தை கிரகிக்கக்கூடிய ஒரு ஒண்ணு வேணும். அப்பதான் அந்த சைதன்யம் அது நாசம் அடைகிறதா இருந்தாலும் உற்பத்தி உண்டாகிறதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அது பாக்குறதுக்கு, அது விஷயமாக கிரகிக்கிறதுக்கு இன்னொரு சைதன்யம் வேணும். அந்த சைதன்யத்தையே அது கிரகிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு இன்னொரு சைதன்யம் சொன்னா உடனே என்ன கடைசியில என்ன வரும்னா அனவஸ்தா தோஷம் வரும். அந்த சைதன்யம் நித்தியமா ஜென்யமான்னு கேள்வி. அந்த சைதன்யமும் ஜென்யம் எப்ப வந்தது? அப்பதான் வந்ததுன்னு சொன்னால் அப்பதான் வந்தது. இது எப்படி தெரியறது? இன்னொரு சைதன்யத்தினால. அதுக்கப்புறம் பிதர் சைதன்யம் புத்திர சைதன்யம் எப்படி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற அவ்வளவுதான். பிதர் சைதன்யம் புத்திர சைதன்யத்தை உற்பத்திங்கிறநாதி இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா அந்த பிதர் சைதன்யம் ஜென்யமா நித்தியமா, அதுக்கு ஜென்யத்துவம் இருக்குன்னா அது யாரு பாக்குறார்? பிதாமக சைதன்யம் ஏதோ பதில் கொடுத்தா அந்த சைதன்யத்தை யாரு பாக்குறார்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அது எங்கேயும் நிறுத்த முடியாது. அதனால அனாதியாக ஒரு சைதன்யத்தை ஒத்துண்டாகணும். அந்த சைதன்யம் சொப்பிரகாசம் என்றதும் ஒத்துண்டாகணும்.
அப்படி எடுத்து அப்படி சொல்றதா இருந்தால் அது கண்டிப்பா ஒத்துண்டாகணும் என்றது வந்துருது இல்லையா? அப்ப அந்த சார்வாகனுக்கு தன்னுடைய சித்தாந்தத்தை கண்டிப்பா தன்னுடைய சித்தாந்தம்னா 4 பூதங்கள் தான் இருக்கு, 5வது வேற ஒண்ணுமே கிடையாது என்ற சித்தாந்தத்தை விட வேண்டியதா போயிடும். அந்த சித்தாந்தத்தை வச்சுருக்க முடியாது சொல்ற. அந்த சித்தாந்தத்தை வச்சுருக்க முடியாது. இது சைதன்யத்தை அனாதி பதார்த்தமாக கண்டிப்பா ஒத்துண்டுதான் ஆகணும். இதுதான் வாதம். இது இன்னும் கொஞ்சம் அழகா பண்ணிருக்கலாம். சரி, பார்க்கலாம். இத இப்படியெல்லாம் இப்படி இந்த ஒரு அந்த கண்டனம் பண்ற அந்த ஒரு கிரமம் இன்னும் கரெக்ட் பண்ணணும். இப்படி சொன்னா சார்வாகன் வேற விதமா அவ கண்டனம் பண்ணுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமா சொன்ன இதுதான் நல்லா இருக்கும். சரி, இதுல எதுவுமே சரியில்லைன்னு சொல்லல. இந்த மாதிரி அது ஒரு அனவஸ்தையில் கொண்டு போய் முடிக்கிறதா இருந்தால் பரவாயில்ல, ஓகே, அது அந்த ரீதி இருக்கு, அப்படி சொல்லலாம். தஸ்மான் மூலபூதம் அநாதி சைதன்யம் துவயா அவசியம் அபிவேயதே ச தஸ்மின். அது ஒத்துக்கிறதா இருந்தால் சைதன்யஸ்ய பூதபஞ்சகஜன்யத்துவ ரூப ஸ்வசித்தாந்த பரித்தியாக ஏவ சம்பிராப்தஸ்தவ. தன்னுடைய சித்தாந்தம் விட்டு வேற ஏதோ ஒத்துக்க வேண்டியதா போயிடும். இதுதான் நமக்கு அந்த சார்வாகனுக்கு வரும். அந்த பூத சதுஷ்டயம் தான் இருக்கு, 4வது ஒண்ணும் கிடையாது என்ற சித்தாந்தத்தை விட்டுண்டு அதுவும் இருக்கு என்றது துவைத்தமோ துவைத்தமோ அதெல்லாம் அப்புறம் அந்த சைதன்யம் இருக்குன்றது கண்டிப்பா ஒத்துட்டுதான் ஆகணும் என்றது வரும். நச்ச பிராதமிக சைதன்யஸ்ய பூதபஞ்சக அஜன்யத்வேன அநாதித்வேபி அனிர்வச்சனீய சைதன்யானி பூதசंयोग ஜன்யத்வேன சாதீன்யேவ ததா வாயுவாதீனாம் பூதானாம் ஜன்யத்வேபி ஆகாஷோ அநாதிஹி ஏவம் அநாதிரேவா ஆகாஷாத் உபாதானாத் சர்வஜகத் உதயஹ இது வாச்சியம். என்ன சொல்றார்? நஜ பிராதமிக சைதன்யஸ்ய பூதபஞ்சக அஜன்யத்வேன அநாதித்வேபி. எப்படியாவது ஒரு சைதன்யத்தை பிராதமிகமாக நான் ஒத்துக்கிறேன். அந்த சைதன்யம் பூத சதுஷ்டயத்திலிருந்து வரக்கூடியது இல்லைன்னு கூட ஒத்துக்கிறேன். இருந்தாலும் பூதபஞ்சக அஜன்யத்வேன அநாதித்வே அபி அர்வாசீன சைதன்யானி, அதிலிருந்து வரக்கூடியது எல்லாமே சைதன்யானி பூதசंयोग ஜன்யான்யேவா, பூதசंयोகத்திலிருந்து வரக்கூடியதுதான். அதனால சாதிகள் தான் உற்பத்தி இல்லாதது கிடையாது. பூத சதுஷ்டய ஜன்யமேவ சைதன்யம். இப்படி ஒரு மேல கேள்வி மாதிரி கொண்டு வந்திருக்கார். இந்த கேள்விக்கு உபயோகமே இல்லை, ஏதோ கேட்கிறார் அவர்தான். ததா வாயுவாதீனாம் பூதானாம் ஜன்யத்வே அப்படி ஆகாஷே அநாதித்துவம். ஆகாசம் அநாதின்னு சொல்லலாமே, பாக்கி எல்லாமே ஜன்யம். ஆகாசம் மட்டும் ஒண்ணு மட்டும் அநாதி. அப்படி நான் ஒத்துக்கிறேன். உண்மையா ஆகாசத்தை ஒத்துக்கிறது இல்ல சார்வாகன், அது முதல் சொல்லணும். ஆகாசத்தையே ஒத்துக்கிறது இல்ல. இதெல்லாம் சுயமா கல்பனை பண்ணி எழுதி வச்சிருக்கிறாள் தான். ஆகாஷேபி ஆகாஷ அநாதிரேவா ஆகாஷாத் உபாதானாத் சர்வ ஜெகதுதய. ஆகாசத்திலிருந்து எல்லா ஜெகத்தும் வந்திருக்கு தைரியமா நம்மளால சொல்ல முடியும். கேட்டால் அசத் காரியவாதஸ்ய நிரஸ்தத்வேன பூதசंयोगात् பிராக் அவித்யமானஸ்ய சைதன்யஸ்ய சंयोगात् உற்பத்தி சித்தே. இந்த அசத்காரியவாதம் நம்ம ஒத்துக்கிறது இல்லை என்றதுனால ஏற்கனவே இல்லாத ஒண்ணு, பூத சதுஷ்டயத்துல இல்லாத ஒரு வஸ்து, ஒரு சைதன்யம் என்ற குணம் ஒரு சंयोகம் மூலமா வெளியில் வர்றது என்றது எந்த விதமாகவும் நம்மளால ஒத்துக்க முடியாது. அப்படி ஒரு பதில் கொடுத்து சார்வாகனை கண்டனம் பண்ணின மாதிரி நஜ தாருத்வய சंयोगात् அவித்யமான அனலோத்பத்தி தரிசனா நதோஷ இது வாச்சியம். பாருங்க, தாருத்வயம் மரம், தாருண மரம், உட்ட, அது 2 மரங்கள் சேர்ந்து இப்ப
அரணியில் இருந்த அக்னி வர்றது இல்லையா, அரணி மதனத்தினால அக்னி வர்றது. அந்த அரணிக்குள்ள அக்னி இல்ல, ஆனா அது மதனம் பண்ணும் பொழுது ஃபிரிக்ஷன் மூலமா அந்த அக்னி வருது. அந்த மாதிரி பூதத்திலிருந்து சைதன்யம் வரலாமே. அப்படி இருந்தால் கேள்வி, தாருத்வய சம்யோகாத் அவித்தியமான அனலஸ்ய உற்பத்தி தரிசனா ந தோஷா. அவித்தியமான அனலஹ, அனலஹா அக்னி, அக்னிக்கு உற்பத்தி இருக்கு, அந்த மாதிரி வரட்டுமே. ந தோஷா இது வாக்கியம். தாருத்வயே சூக்ஷ்ம ரூபேண சதஹ ஏவ அக்னேஹ சத்சம்யோகாத் அபிவியக்தி ரூப உற்பத்தி திருஷ்டாந்த சித்தேன. இந்த கண்டனமே சரியில்லை, ஆனா சொல்றேன். என்ன சொல்றார், சத்காரிவாதம் ஒத்துட்டு சொல்றார். அப்படின்னா அந்த தாருத்வயத்துல சூக்ம ரூபமாக அக்னி இருக்கு, சூக்ம ரூபமாக அக்னி இருக்கு, அதனால்தான் வருது. அந்த மாதிரி அதனால அந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு சொல்ல முடியாதுன்னு கேக்குறார். இப்ப சார்வாகன்னு சொல்லுவா இல்லையா, பூத சதுஷ்டயத்துல சூக்ம ரூபமா ஞானம் இருக்கு. பூத சதுஷ்டயத்துல இருந்தா ஞானம் வருது, சைதன்யம் வருது. சைதன்யம் என்றது பூத சூக்மங்களுக்குள்ள, பூதங்களுக்குள்ள, பூத சூக்மம் சொல்ல வேண்டாம், சூக்ம பூதங்கள், பூதங்கள் பரஸ்பரம் சேர்றதுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது சூக்ம ரூபமா அதுக்குள்ள ஞானம் சைதன்யம் இருக்கு. அப்படி சொல்லாமே, சூக்ம ரூபமா இருக்குன்னு சொன்னா என்ன தப்பு அப்படி கேட்பான் சார்வாக. அப்ப சொல்லணும், என்ன சொல்லணும், சூக்ம ரூபமா இருக்குன்னு சொன்னா கூட என்ன வரும், சைதன்யம் என்றது தனி ஒத்துண்டான். புரியுதா? சைதன்யம் என்றது தனி பதார்த்தம், அது ஒத்துக்க வேண்டியதா போயிடுச்சு இல்லையா. அதனால சைதன்யத்தை ஒரு ப்ராடக்டா நம்மளால சிந்திக்கவே முடியாது. அது ஒரு அனாதியான ஒரு தனி வஸ்து, சுதந்திரமான பதார்த்தம் ஆக அந்த தீர்மானம் பண்ணிக்க வேண்டியதா போயிடும். அதை டிஸ்கஷன் பண்ண அது அப்படிதான் வரும்ன்றது தெரிஞ்சுதான் போதும். அது மேல அது சொல்றது போல இருக்கு, இன்னும் அந்த வாதம் முடியல, போயிட்டே இருக்கு, மேல மேல போயிட்டே இருக்கு. அத यदि तद्वदेव चैतन्यमपि भूतपञ्चके सूक्ष्मरूपेण अस्ति इत्युच्यते तर्हि चैतन्यमनादि इति सिद्धमेव. சைதன்யமும் பூதபஞ்சகத்தில் இருக்கு, இப்ப சொன்னேன் இல்லையா, சூக்ஷ்ம ரூபேண அஸ்தி. சைதன்யம் அனாதி இது சித்தமேவ, அனாதி காலமா இருக்கு தானே அர்த்தம். தஸ்மாத் மூல சைதன்ய அர்வாதீன சைதன்யான்யனாதீன்யேவா. எல்லா சைதன்யமும் மூல சைதன்யம் அனாதி, அதுக்கப்புறம் வந்த சைதன்யங்கள் சாதி, இதெல்லாம் எதுக்கு சொல்லணும், எல்லா சைதன்யமும் அனாதி சொல்லுங்களேன். கிஞ்ச சைதன்ய பகுத்துவம், சைதன்யங்கள் பலதுன்னு சொல்றது உண்மையா தப்பு. ஏனால் தார்வானந்தியேபி அக்னேர் ஏகத்துவது பூதபௌதிகானாம் ஆனந்தியேபி சைதன்ய ஏகத்துவமேவ. அந்த சரியில்லை, அந்த திருஷ்டாந்தம் தப்பு. இவர் என்ன சொல்லியிருக்கார், தார்வானந்தியேபி, மரங்கள் பலதா இருந்தாலும் அக்னி ஒண்ணுன்னு சொல்ற மாதிரி இந்த பூதங்கள் பலதா இருந்தாலும் சைதன்யம் ஒண்ணுன்னு சொல்லாமே. உண்மையா அந்த அக்னி ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? மரங்கள் பலதா இருந்தாலும் அக்னி ஒண்ணுன்னு சொல்ற மாதிரின்னு அவர் திருஷ்டாந்தம் எடுக்கிறார். அது திருஷ்டாந்தம் சரியில்லை, ஏன்னா அக்னி ஒண்ணுன்னு முதல்ல சொல்ல மாட்டார். சரி இருக்கட்டும். நச்ச அக்னேர் ஏகத்வேதி தஜ்வாலானாம் ஆனந்தியாத் சைதன்யஸ்ய ஏகத்வேதி தத் பிரகாசானாம் ஆனந்தியமிதி வாச்சியம். சைதன்ய தர்மாக பிரகாசவர்த்தி ஞானரூபாக அனந்தாக ஏவ. விஷயானுபவாதிரூபாஸ்து சைதன்யாத் அப்ருதக்பூதாக ஏவ. ஆனந்தோ விஷயானுபவோ நித்யத்வம் சேதி சந்தி தர்மாக அப்ருதக்த்வேபி சைதன்யாத் பృథగివావభాసन्ते इति सिद्धान्तात् वृत्तिज्ञानानां चैतन्यधर्मत्वं तु भ्रान्तिसिद्धमेव इति न चैतन्यस्य पृथक्भूताः प्रकाशाः सन्ति. ஒன்னும் இல்ல, என்ன சொல்ற, விற்பி ஞானங்கள் பலதுன்னு சொல்லணும். சித்தாந்தத்தில் எப்படி இருக்குன்னா, விற்பி ஞானம் இருக்கு, அந்த கரண விற்பி ரூபமான ஞானங்கள். அது சைதன்ய தர்மம் இல்ல, அது சைதன்யத்தை உண்மையா சைதன்யம் ஆத்மஸ்வரூப சைதன்யம் தான் ஞானம். அது ஒன்னா இருந்தாலும் உபாதி பேதத்தை வச்சிருந்து பலதாக நிரூபணம் பண்ண முடியும். அக்னேர் ஏகத்வேபி தஜ்வாலானாம் ஆனந்தியாத் சைதன்யஸ்ய ஏகத்வேபி தத் பிரகாசம்
பிரகாசானாம் ஆனந்திமிதி வாச்சியம் சைதன்ய தர்மாக பிரகாச விற்த்திஜான ரூபாக அனந்தா ஏவ. சைதன்ய தர்மாக பிரகாச விற்த்திஜான ரூபாக அனந்தாக ஏவ. சைதன்ய தர்மாக சைதன்ய தர்மம் இல்லைன்னு கடைசி சொல்ற. முதல் சைதன்ய தர்மாக எழுதுறார். சரி, இது இருக்கட்டும். பிரகாசம் என்றது சைதன்ய தர்மம், விற்த்திஜானம் என்றது ஒரு சைதன்ய தர்மம் மாதிரி. இதெல்லாம் அனந்தங்களா இருக்கு, பலதா பிரிக்க முடியும். விஷயத்தை வச்சிருந்து விஷய பிரகாசம் பலதும் சொல்ல முடியும். கட பிரகாசம் வேற, பட பிரகாசம் வேற, வஸ்திர பிரகாசம் வேற, விருட்ச பிரகாசம் வேற சொல்ல முடியும். பிரகாசம் என்றது சைதன்ய தர்மம். அது சைதன்யம் ஒன்னா இருக்கிறதுனால ஒண்ணுதான் சொல்லணும். ஆனால் விஷயங்கள் மாறும் பொழுது பிரகாசம் வேற என்ற எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்கு. அது மற்றும் வச்சுண்டு சைதன்யம் பலதுன்னு சொல்ல வேண்டாம் என்றது வாஸ்தவமா நம்மளுடைய கிரந்தங்களிலேயே இருக்கு இந்த யுக்தி. விஷயானுபவாதி ரூபாஸ்து சைதன்யாத் அபிருதக் பூதா ஏவ. அந்த விஷயானுபவம் என்றது சைதன்யத்தினுடைய சுரூபமே, சுபாவமே. ஆனந்தோ விஷயானுபவோ நித்தியத்துவம் சேதி சந்தி தர்மா அபிருதக் பேதி. உண்மையா பிருதக் இல்ல, சைதன்ய சுரூபம் தான். ஆனால் பிருதக் இவ அவபாசந்தே, வேற மாதிரி தெரியறது. எப்படி தெரியறதுன்னா அந்த விஷயத்தோட சம்பந்தம் வரும்பொழுது ஏகத் விஷயக பிரகாசம், தத் விஷயக பிரகாசம் இந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துறது, அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துறது. விஷயங்கள் மாறும் பொழுது அந்த பிரகாசப்படுத்தக்கூடிய ஞானமும் வேற வேற என்ற பிரமை ஏற்படுவது. அதனுடைய மூலஸ்வரூபம் ஒண்ணுதான் என்றது நிரூபணம் பண்றார். விற்த்திஜானானாம் சைதன்ய தர்மத்துவம் தூ பிராந்தி சித்தமேவா இது. சைதன்யஸ்ய பிருதக் பூதா பிரகாசா சந்தி தத் சத்வேது அக்னிஜ்வாலானாமிவ சைதன்ய பிரகாசானாம் உற்பத்தி நாசோபபத்தி ஸ்யாத். தத்வாரா சைதன்யஸ்யாப்ய அக்னேரிவ உற்பத்தி நாச பிரதீதிஹி ஸ்யாத். தஸ்மாத் நிரவயவம் அநாதி நாசரஹிதம் சைதன்யம் ஏகமேவ. விற்த்திஜானாம் சைதன்ய தர்மத்துவம் பிராந்தி சித்தம். விற்த்திஜானங்கள் சைதன்ய தர்மம் இல்ல, அது பிராந்தி சித்தம். விற்த்திஜானங்கள் பலதா இருக்கிறதுனால அந்த சைதன்யமும் பலது என்ற பிராந்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறது விற்த்திஜானங்கள். உண்மையா விற்த்திஜானம் என்றது சைதன்ய தர்மமே கிடையாதுன்னு சொல்லியாச்சு. பிராந்தி சித்தமேவா இது ந சைதன்யஸ்ய பிருதக் பூதா. விற்த்திஜானானாம் சைதன்ய தர்மத்துவம் பிராந்தி சித்தமேவா இது ந சைதன்யஸ்ய பிருதக் பூதா பிரகாசா சந்தி. ஆமா, விற்த்திஜானங்கள் சைதன்யங்களுக்கு தர்மம் இல்லை. பிரகாசப்படுத்தக்கூடியது எதா இருந்தாலும் அது சைதன்யத்தோட ஒன்னாதான் இருக்கு, தனியா இல்ல. விற்த்திஜானம் பிரகாசப்படுத்துற ஒரு பதார்த்தம் இல்ல. விற்த்திஜானம் மனோவிற்த்திகள், அவ்வளவுதான். அது பிரகாசப்படுத்தக்கூடியது. விஷயத்தை பிரகாசப்படுத்துறது யாரு? விற்பி இல்ல, சைதன்யம் தான் விஷயத்தை பிரகாசப்படுத்துறது. ஏன்னா சொப்பிரகாசத்துவம் என்ற தன்மை, அந்த ஒரு தர்மம், அந்த ஒரு சுரூபம் இந்த சைதன்யத்துக்கு தான் இருக்கு, விற்பிக்கு கிடையாது. விற்பி ஜடமா இருக்கிறதுனால விற்த்தியினால விற்பி பிரகாசப்படுத்தக்கூடிய அந்த ஒரு சுபாவத்தோட இல்ல. ஆனால் அந்த சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பத்தை கிரகிக்கிறதுனால அதுவும் ஒரு சைதன்யம் என்ற மாதிரி நமக்கு எண்ணம் வருது, அவ்வளவுதான். சைதன்யஸ்ய பிருதக் பூதா பிரகாசா சந்தி தத்சத்வேது அக்னிஜ்வாலானாம் இவ சைதன்ய பிரகாசானாம் உற்பத்தி விநாச உபபத்தி ஸ்யாத். அப்படின்னா எதி சைதன்யத்தை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு பிரகாச பதார்த்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருந்தால் ஓகே, அதுக்கு உற்பத்தி இருக்கு, நாசம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு சொல்லலாம். அது கிடையாது. சைதன்யம் ஒண்ணுதான் பிரகாச பதார்த்தம், அதுக்கு உற்பத்தி நாசங்கள் கிடையாது. சைதன்யத்தை தவிர்த்து இன்னொரு பிரகாசக பதார்த்தம் கிடையாது. ஏன்னா சொப்பிரகாச வஸ்து இது ஒண்ணுதான். அநேக சொப்பிரகாச வஸ்துவின கல்பனை பிரமாணம் நாஸ்தி. ஏன்னா ஒரே ஒரு சொப்பிரகாச வஸ்து இருந்தா போதும், பாக்கி எல்லாமே அதுக்கு உபயோகப்படும்படியான பதார்த்தங்கள், அவ்வளவுதான். இது எழுதுற கிரமம் கொஞ்சம் நியாயமா இருக்கு. தத் சத்து ஏதோ அக்னி ஜுவாலானாமேவ சைதன்ய
பிரகாசானாம் உற்பத்தி நாச உபபத்தி ஸ்யாத் தத்வாரா சைதன்யஸ்யாபி அக்னேரிவ உற்பத்தி நாச பிரதீதி ஸ்யாத். அப்ப எல்லாமே எப்போ சைதன்யத்துக்கு உற்பத்தி நாசங்கள் இருக்கு என்ற பிரதீதி, அந்த பிரதீதியே இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பிரதீதி இருக்கு உண்மையா, பிரதீதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. பிரதீதி சியாதுன்னு சொல்ற. சரி, என்னமோ சொல்ல எதிரா தாற்பயம் மொத்தமா எடுத்துட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னா, சைதன்யத்துக்கு உற்பத்தி நாசங்கள் இல்லை, சொப்பிரகாசகமான ஒரே ஒரு வஸ்து தான், வேற ஒண்ணுமே ஒத்துக்கிறதுக்கு பிரமாணம் இல்லை. அவ்வளவுதான் வியாக்கியானம் பண்ண முடியும். அது சைதன்யத்து நாசோஸ்து இது வாக்கியம் அசாட்சிக நாச அனபியுபகமா. நாசம் இருக்குன்னு சொன்னா நாசத்தை யாரு பாக்குறதுன்னு கேள்வி இருக்கு. தானே தன்னுடைய நாசத்தை பாக்குறதுன்னு சொல்ல முடியாது. இன்னொரு சைதன்யத்தினுடைய நாசத்தை பிரகாசப்படுத்துவதுன்னு சொன்னா அனவஸ்த தோஷம் வரும். அந்த சைதன்யம் நித்தியமா அனாதியா என்ற கேள்வி வரும். ஏற்கனவே சொன்ன விஷயம். சைதன்யஸ்ய அந்நிய அபாவா சைதன்யேதரஸ்து ஜடுத்வாச்சா. சைதன்யா பின்னம் சொன்னா உடனே ஜடம்னு வந்துடும். அதனால சைதன்யத்தினுடைய ஐக்கியம் ஒத்துக்கணும். இப்படி இதோட இன்னைக்கு முடிக்கிறேன். நமஸ்காரம்.